வைகறை வணக்கம் மீண்டுமாய். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். இது நம்ம 10ஆம் வகுப்புல இருக்கு. யார் இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில துணுக்குகள் நான் தரேன், எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு முறை சொல்லலாமா? 10ஆம் வகுப்புல இயல் 4ல செய்யுள் பகுதியில ஒரு பாடலா நான் இப்ப சொன்ன 4 வரிகள் இடம்பெற்றிருக்கும். யாருக்காவது விடை? உங்களுக்கு ஒரு சில துணுக்குகள் தரேன். இந்த மனிதர் கவிதை எழுதுறதுல மிகவும் சிறந்தவர். 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. அவரோட நூல் சொன்னா எளிமையா கண்டுபிடிச்சிருவீங்க. தேனி மாவட்டம் மெட்டூர்ல பிறந்தவர். 7 முறை தேசிய விருதையும் 6 முறை நம்ம மாநில விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இல்லங்கா, சிறப்பு, மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் கௌசல்யா மேம். வைரமுத்து அவர்கள் தான் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர். 10ஆம் வகுப்புல 4வது இயல்னு சொல்லிட்டேன். இந்நேரம் நீங்க எல்லாரும் புத்தகத்தை வேகமா திருப்பி விடை சொல்லி இருந்திருக்கலாம். ஓ சமகால தோழர்களே அப்படின்ற தலைப்புல வைரமுத்து அவர்கள் 2003ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு சாகித்ய அகாடமி வாங்கினார் இல்லையா? அந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்தோட பாடல் வரிகள் இல்ல, அவரோட வரிகளுக்கு சொந்தக்காரர் இந்த வரிகள் தான். இந்த அருமையான வரிகளோட இன்றைய தமிழ் வகுப்பு, தமிழ் சிறப்பு வகுப்பை நம்ம தொடங்கலாம். நம்ம தேர்வு திட்டத்துல எல்லாரும் இணைஞ்சிருப்பீங்க, இணையாத நண்பர்களும் இருப்பீங்க. நம்ம பழைய பாடத்திட்டம் புதிய பாடத்திட்டத்துல இருக்க முதல் பருவம் அப்படின்றதான் முதல் தேர்வு நம்ம எழுத போறோம். எல்லார்கிட்டையும் அதிகபட்சமா புதிய பாடத்திட்டத்துக்கான புத்தகங்கள் நம்ம கிட்ட இருக்கும். பழைய பாடத்திட்டங்களுக்கான புத்தகங்கள் நம்ம கையில இருக்கிறது ரொம்பவும் அரிதுதான். ஒரு சிலர் உங்களோட கைபேசியில வச்சிருப்பீங்க, ஒரு சிலர் ஒளிநகல் எடுத்திருப்பீங்க. இத கருத்தில் கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற வகுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய பாடத்திட்டத்துல இருக்க செய்யுள் பகுதிகளுடன் நம்ம தொடங்க போறோம். எந்த ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னாலும் குறிப்பெடுத்துக்கிறது மிகவும் நல்லது. நீங்க தனியா செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, துணைப்பாடம், அதுக்கு தனியா இலக்கணம் 3 நோட்டு புத்தகங்கள் போட்டு குறிப்புகளை எடுத்து படிச்சீங்கன்னா இன்னும் மறக்காம எளிமையா தேர்வு நேரங்கள்ல ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு போய் தேர்வு எழுதுறதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். அந்த வகையில புத்தகங்கள் இல்லாதவங்க எழுதிக்கலாம். புத்தகங்கள் இருக்கவங்க புது விஷயங்கள் சொன்னோம்னா அது பக்கத்துல போய் நீங்க குறிப்பெடுத்துக்கலாம். சரிங்களா? இன்றைய வகுப்பை தொடங்கலாமா? மகிழ்ச்சிகரமான முறையில நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அறிமுக வகுப்பு அப்படின்னு சொன்னால சில தகவல்களை சொல்லிட்டு நம்ம தொடங்கியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறதுல பழைய பாடத்திட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செய்யுள் பகுதிகள்ல வாழ்த்து இருக்கும், திருக்குறள் பகுதி இருக்கும். இந்த பழையதுக்கும் புதியதுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, திருக்குறள்ல அழகா ஒரு அதிகாரத்துல இருக்க 10 குறள்களையும் கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம புதிய பாடத்திட்டத்துல அப்படி கிடையாது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு 2 பாடல், 3 குறள் வெண்பாக்கள் அந்த மாதிரிதான் இடம்பெற்றிருக்கும். சோ நம்ம குரூப் 4 தரத்துல படிக்கிறோம் அப்படின்னா அந்த அதிகாரம் முழுமையா படிக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமா இந்த பழைய பாடத்திட்டங்கள் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் பருவத்துல அன்புடைமை. எல்லாருக்கும் அன்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் அது இல்லாம ஏங்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த அன்புடைமை அப்படின்ற அதிகாரமும் இருக்கு. நாலடியார் பார்க்க போறோம். பாரத தேசம், பாரதியார் இருக்கா இல்லையா, அந்த பாரதியார் எழுதின பாரத தேசம் அந்த ஒரு பாடல் வரிகள் பார்க்க போறோம். நான்மணி கடிகை, 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றா இருக்க நான்மணி கடிகை, இந்த பாடப்பகுதிகள் தான் இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இது தொடர்ச்சியா நேரங்கள் இருந்தா அடுத்து இருக்க உரைநடை பகுதிகளையும் தாராளமா நம்ம முடிக்கலாம். உங்களுக்கு இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஏன்னா பாடல் வரிகளை நம்ம கண்ணால பார்த்து வாசிச்சோம் அப்படின்னா இன்னும் எளிமையா புரியும். அதனால என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? யாரேனும் பேசலாம். ஸ்கிரீன் தெரியுதா? உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் வேணும் அப்படின்னா 2 முறை அதை தொட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன் பெருசாயிடும். உங்களுக்கு எளிமையா இருக்கும் குறிப்பெடுத்துக்கிறதுக்கும். நான் வெறும் பாடல் வரிகள் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுல இருக்க பொருள் எல்லாமே நம்ம செவி வழியா கேட்டுதான் படிக்க போறோம். உங்களுக்கு தெரியும், இப்ப முதல் பருவத்துல இருக்க பாடப்பகுதிகள் அந்த பொருளடக்கம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, தொடங்க போறது செய்யுள் பகுதிகள்ல இருந்துதான். நம்மளுக்கு முதல் செயல் பகுதியா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார். இவரை பத்தி மற்ற பாடங்கள்லயும் நல்லா தெளிவாவே நிறைய குறிப்புகள் படிச்சிருக்கோம்.
ஏற்கனவே படிச்சவங்க உங்களோட ஞாபகத்தை வந்து ஒரு முறை திருப்பி பார்த்துக்கோங்க. புதிதா படிக்கிறவங்க குறிப்பெடுத்து மறக்காத அளவுக்கு நம்ம நன்முறையில படிச்சுக்கலாம். முதல் பாடல் வரி பாருங்க பார்ப்போம். திருவருட்பாலிருந்து கொடுத்திருக்காங்க. திருவருட்பாவை எழுதியவர் ராமலிங்க அடிகளார். இந்த செயல் பகுதிகள் படிக்கும் போது முதல் அந்த வரிகளை படிச்ச உடனே நம்ம ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பை வாசிச்சிடணும். அடுத்த முறை வந்து பாடல் வரிகளை படிச்சுட்டு அதன் பின் பொருள் உணர்ந்து படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. இப்ப அதே மாதிரி நம்ம பாடல் வரிகளை வாசிச்சிடலாம். செவி வழியாக நீங்க கேட்க போறீங்க, கேட்கலாம். அந்த பாடல் வரிகள் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கும். திருவருட்பா. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கிறான். பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. ரொம்ப அருமையான வரிகள். இதை எழுதினவர் யாரு அப்படின்னா ராமலிங்க அடிகளார்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இவரை பற்றின ஆசிரியர் குறிப்புகள் நம்ம பார்க்க போறோம். இவருடைய சிறப்பு பெயர் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தா திருவருட் பிரகாச வள்ளலார்னு சொல்றோம். திருவருட் பிரகாச வள்ளலார். உங்களுக்கு இடையில எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும், நான் வேகமா போற மாதிரி நீங்க நினைச்சாலும் நீங்க நிறுத்தி கேட்கலாம். இந்த இடத்துல எங்களுக்கு புரியல, இன்னொரு முறை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா தாராளமா நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். இவரோட சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார். இவரை எந்த ஊர்ல பிறந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா கடலூர், அங்க இருக்க மருதூர்ல பிறந்திருக்காங்க. ஒரு சில புத்தகங்கள்ல எப்படி இருக்குன்னா சிவகங்கைன்னு கொடுத்திருப்பாங்க. கடலூர்ல இருக்க சிவகங்கையில ஒரு குறிப்பிட்ட பகுதியான மருதூர்ல தான் நம்ம ராமலிங்க அடிகளார் பிறந்திருக்காங்க. இவங்களோட பெற்றோர் பெயர். தமிழை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் குறிப்பு மிகவும் முக்கியம். கூற்றுகள்ல ஒரு 4 வரிகளை கொடுத்துட்டு பொருந்தாதது இதுன்னு கேட்கலாம். உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னா நம்ம தெளிவா எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஏன்னா தமிழ் அப்படின்னாலே பல அறிஞர்கள், பல புலவர்களோட வாழ்க்கை ஆசிரியர் குறிப்புகளை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ராமையா சின்னம்மையார். இவங்களோட பெற்றோர் பெயர் பாத்தீங்கன்னா ராமையா சின்னம்மையார் அப்படின்றதான் இவங்களோட பெற்றோர் பெயர். இவர் எப்ப பிறந்தாருன்னு கேட்டீங்கன்னா பிறப்பு எல்லாருக்கும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நம்ம முதலமைச்சர் இப்ப பதவியேற்றிருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருவரோட பிறந்த நாளையும் ஒரு சிறப்பு தினமா அனுசரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம படிக்கிற தமிழ் புலவர்களோட பிறந்த தினத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ராமலிங்க அடிகளார் எப்ப பிறந்திருக்காருன்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி 1823 பிறந்திருக்காரு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அக்டோபர் 5னா நம்மளுக்கு என்ன நினைவிற்கு வரும்? அக்டோபர் 5 தேசிய ஆசிரியர் தினம். தேசியவா உலக அளவாக்கா? உலக ஆசிரியர் தினம். செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம இந்திய அளவுல ஆசிரியர் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். உலக அளவுல பார்த்தோம்னா ஆசிரியர் தினம் அக்டோபர் 5. மிகவும் எளிமையான கேள்விதான். தேர்வு அறையில உட்கார்ந்து பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்ச கேள்வின்னு சொல்லிட்டு தவறா போட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ கேள்வியை புரிஞ்சு உலகமா தேசிய அளவான்னு பாத்துக்கோங்க. அப்ப இவர் பிறந்த தினத்துல ஏதாச்சும் சிறப்பு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முதன் முறையா 2021 அக்டோபர் 5ஆம் தேதிய நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்காங்க இல்லையா, இவங்க ராமலிங்க அடிகளாரோட பிறந்த தினத்தை தனி பெரும் கருணை தினம் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்க போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அந்த பேர்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேதி மறந்துருவோம் நம்ம, அதனால சொல்றேன். அக்டோபர் 5ஆம் தேதி உலக ஆசிரியர் தினத்தன்று ராமலிங்க அடிகளாரின் பிறந்த தினத்தை நாம் எவ்வாறு இனிமேல் அனுசரிக்க போகிறோம் என்றால் தனி பெரும் கருணை தினம். தனி பெரும் கருணை தினமா நம்ம கொண்டாட போறோம். இவர் எப்ப இறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவரோட இறப்பு வந்து எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம காந்தியடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்த தேதியில இறந்திருக்காங்க. வருஷம் அது கிடையாது. ஜனவரி மாசம் 30ஆம் தேதி 1874 1874ல இவர் வந்து மரணத்தை தழுவி இருக்கிறார். ஓகேங்களா, இதுதான் இவரை பத்தின ஒரு அடிப்படை தகவல்கள். எப்பயுமே ஒரு புலவர்கள் இருந்தா அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க, உரைநடை நூல்கள் எழுதியிருப்பாங்க, ஏதாச்சும் தொண்டு நெறிகள் செஞ்சிருப்பாங்க. அதோட வகையில பார்த்தோம்னா நம்ம ராமலிங்க அடிகளார் நிறையவே சிறப்பான செயல்களை செஞ்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வடலூர்ல இன்னைக்கும் அவர் ஆரம்பிச்ச அந்த சத்திய தர்ம சாலை அப்படின்றது அந்த கனல் எரிந்து கொண்டே பல பேருக்கு உணவளிச்சுட்டு இருக்கு. அவர் அந்த சத்திய தர்ம சாலைய வடலூர ஆரம்பிச்ச வருடம் என்னன்னு பார்த்தா 1867 1867. புத்தகங்கள் இருக்கவங்க பக்கத்திலேயே நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கலாம். புத்தகம் இல்லாதவங்க அழகா நீங்க குறிப்பெடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் பாடம் மட்டும் அல்லாமல் மற்ற பாடங்களுடன் தொடர்பு படுத்தி படிப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும்.
அப்புறம் இவர் ஞான சபை அப்படின்ற ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஞான சபை எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தோம்னா அறிவு நெறி. ஞான சபை அப்படின்றது அறிவு நெறி, ஞானம் அறிவு அப்படின்னு நீங்க எளிமையா தேர்ந்தெடுத்துருவீங்க. அறச்சாலை அப்படின்ற ஒண்ணு தேர்ந்தெடுத்திருக்காரு. பசிப்பினி போக்குறதுக்காக அமைக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த அறச்சாலை அப்படின்றது. நிறைய மதங்கள் பாகுபட்டு கிடக்கிறனால இவர் சமரச சன்மார்க்க நெறிய வழங்கியிருக்காரு. அனைத்து உயிர்களும் சமம்தான், மனிதனாகட்டும் விலங்காகட்டும் தாவரங்கள் எதா இருந்தாலும் அனைத்துமே சமம் அப்படின்ற கருத்தை இவரு போதிச்சிருக்காரு. சன்மார்க்க சங்கம் அப்படின்றத எதற்காக தொடங்கினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதங்களோட நல்லிணக்கத்திற்காக. மதங்களோட நல்லிணக்கத்திற்காக நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்கலாம். இப்ப சமரச சங்கம் அப்படின்னு கொடுத்துட்டு ஞான சபையா, அறிவு நெறியா, உணவளிப்பதற்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கரெக்டா போடணும். சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்றது மத நல்லிணக்கத்தை வழங்குவதற்கு, ஞான சபை அப்படின்றது அறிவு நெறிய போதிப்பதற்கு, அறச்சாலை அப்படின்றது உணவளிப்பதற்கு. வடலூர்ல சத்திய தர்மசாலை, அறச்சாலையும் இந்த வடலூர்ல அமைக்கப்பட்டதுமே உணவளிப்பதற்கு தான். அதுல சத்திய தர்மசாலைன்ற வார்த்தை வந்துச்சுன்னா வடலூர் 1867. தமிழ்ல பொதுவா அதிகமான வருடங்கள் கேட்பதில்ல. இப்ப நீங்க இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட இந்திய தேசிய இயக்கம், சீர்திருத்த இயக்கங்கள் படிக்கிறப்போ இன்னும் உங்களுக்கு எளிமையா நினைவுல இருக்கும். இவர் வேற ஏதாச்சும் புத்தகங்கள் எழுதியிருக்காரான்னு கேட்டா உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு. நம்மளோட புத்தகங்கள்ல வெறும் நூல்கள் மட்டும்தான் இருக்கும். அது உரைநடை நூல்களா, கவிதை நூல்களா அந்த மாதிரி தகவல்கள் இருக்காது. மனுமுறை கண்ட வாசகமும் ஜீவ காருண்ய ஒழுக்கம், இந்த 2 உரைநடை நூல்களை ராமலிங்க அடிகளார் எழுதியிருக்காரு. அது என்ன நூல்கள்னு இருக்காது, பக்கத்துல போய் குறிப்பிடுத்துக்காங்க. இவர் வேற என்னாச்சும் பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டா ஒரு 3 வகையான நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. 3 வகையான நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா சின்மய தீபிகை, சின்மய தீபிகை, ஒளிவில் ஒழுக்கம், தொண்டை மண்டல சதகம். சின்மய தீபிகை முதலாவது, ஒளிவில் ஒழுக்கம் இரண்டாவது, தொண்டை மண்டல சதகம் மூன்றாவது. இந்த 3 நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு. பொருந்தாத கூற்று, பொருந்தாத இணை எதுன்னு கேட்டு இந்த 4ல ஏதாச்சும் ஒண்ணு 3 கொடுத்துட்டு ஒரு உரைநடை நூல்களை கொடுத்துட்டு நம்மளுக்கு கேட்கலாம். இவரோட பாடல்களை தான் திருவருட்பான்னு சொல்றோம். உங்களுக்கு இப்போ என்னோட ஸ்கிரீன்ல தெரிஞ்சிருக்கும். திருவருட்பா பாடல்ல ஒரு பாடல் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த திருவருட்பான்றது இவர் எழுதின எல்லா பாடல்களையும் தொகுத்து கொடுத்திருக்காங்க. மொத்தம் அதுல 6000 பாடல்கள் இருக்காம். 6000 பாடல்கள் இருக்கு, 6 தொகுதிகள் இருக்கு. அப்ப நம்ம எளிமையா பிரிச்சிடலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 1000 பாடல்கள் வீதம், மொத்தம் 6000 பாடல்களும் 6 தொகுதிகளும் இடம்பெற்றிருக்கு. இந்த தகவல்கள் போதுமானதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து உயர் வகுப்புகள் போறப்ப கண்டிப்பா ராமலிங்க அடிகளார் பத்தி இருக்கும். அப்ப பாக்குறப்ப இன்னும் கூடுதல் தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே நேரத்துல எல்லா தகவல்களையும் கொடுக்கணும் அப்படின்றது இல்ல. ஒவ்வொரு வகுப்புகள் படிப்படியா போறப்போ நம்ம புது புது தகவல்களை தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு 6ஆம் வகுப்பு மாணவர் எப்படி படிப்பாரோ அந்த மனநிலையில படிச்சீங்கன்னா நிச்சயமா எளிமையாதான் இருக்கும். இல்ல நான் ஒரு உயர் வகுப்பு மாணவி அந்த மாதிரி படிச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் குறிப்பெடுத்துட்டீங்களா? எதுவும் சந்தேகம் இருக்கா? கேட்கலாம். நீங்க என் கூட பேசினாதான் நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியும். குறிப்பெடுத்துட்டீங்களா? எதுவும் சந்தேகம் இருக்கா? நன்றிக்கா. தாமதமா இணைஞ்சவங்களை பேச முடியாது, அதனால அவங்களுக்கு மியூட் பட்டன். நன்றி. அடுத்து நம்ம பார்க்க போற திருக்குறள் இறுதியா பார்க்கலாம். ரொம்பவே சுவையா ஒவ்வொரு திருக்குறளையும் வாசிச்சு நம்ம பொருள் புரிந்து படிக்கணும். அதனால இப்ப நாலடியார் அந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். நாலடியார் அப்படின்றத பார்க்க போறோம். நாலடியார் நம்ம படிச்சிருப்போம், சின்ன வகுப்புல இருந்தே படிச்சிருப்போம். அதோட கூற்று ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, திருக்குறளையும் நாலடியாரையும் தொடர்பு படுத்தி ஒரு வரி சொல்லுவாங்க. யாருக்கேனும் நினைவு இருந்தால் சொல்லலாம். சொல்லும் இரண்டும் சிறப்பு. ஆளும் வேளும் பள்ளுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரிதான் நாலடியார் அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்கள் நம்மளுக்கு தெரியும்.
18 அடிகளுக்கும் குறைவாக இடம்பெற்றிருக்கிறது தான் 18 கீழ்கணக்கு நூல்கள் சொல்றோம். அந்த வரிசையில தான் நம்மளுக்கு நாலடியார் அப்படின்ற பாடல் பகுதி வந்து இடம்பெற்றிருக்கு. இப்ப இந்த நாலடியார் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு இன்னொன்னு சொல்றாங்க, சொல்லருமை பழகு தமிழ் நாளிரண்டில். பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் அப்படின்னாலும் இது நாலடியார பெருமைப்படுத்துற ஒரு பாடல் வரிகள் தான். பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் அப்படின்றது. இந்த நாலடியாருக்கு வேறு பெயர்கள் இருக்கா? இப்ப நம்ம இருக்கோம், நம்மளுக்கு செல்ல பெயர்கள் வீட்டுல அழைப்பாங்க, அந்த மாதிரி இந்த நாலடியாருக்கு வேற எதுவும் பெயர்கள் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. வேளாண் வேதம் அப்படின்றதும் 4 அடி 400 அப்படின்றதும் நம்மளோட நாலடியார இன்னொரு பேர் தான். இதை எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாடல் வரிகள் நான் காட்டுறேன். உங்களுக்கு இந்த பாடல் வரிகள் இப்போ தெரியும். அதை வாசிச்சுட்டு நம்ம ஆசிரியர் குறிப்பு போலாம். நாலடியார் இத சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் எழுதுனது கிடையாது, நிறைய பேர் எழுதி தொகுக்கப்பட்ட ஒரு நூல் தான் நாலடியார். இந்த பாடல் வரிகளை பாருங்க. நட்பு அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான பாடல். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெனாம் செய்கானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. ரொம்பவும் அருமையான பாடல். நம்ம இதோட ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு வந்து பொருள் பார்த்துக்கலாம். இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லிட்டோம். சங்க காலம் கிமு 3 கிபி 3 வரையும் தெரியும் நம்மளுக்கு. இந்த சங்க காலம் முடிந்ததற்கு பின்பு எழுதப்பட்ட நூல்களை அறநூல்கள் சொல்லுவாங்க. அந்த அறநூல்களோட வரிசையில தான் இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நாலடியார். நாலடியார் பேர்லயே வந்துருச்சு, 4 அடி 400. அப்போ 400 பாடல்கள் வந்து இந்த நாலடியார்ல இடம்பெற்றிருக்கு. இது ஒரு அறநூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப புது தகவல்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம திருக்குறள் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் முப்பால் அப்படின்னு சொல்லுவோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதே போல இந்த நாலடியார்லயும் முப்பால் பிரிவு இருக்கு. கேட்கலாம் நம்மளுக்கு கேள்வி, திருக்குறளை போன்று முப்பால் அமைப்பு பெற்ற 18 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம நாலடியார தேர்வு பண்ணிக்கலாம். அப்ப இந்த முப்பால் அப்படின்றத யாரு பிரிச்சாங்க? திருவள்ளுவர் இருந்தாரு, நேரா திருக்குறளை பிரிச்சுட்டாரு. நாலடியார் அப்படின்றது நிறைய பேர் எழுதுனது இல்லையா, அப்ப யார் அதை பிரிச்சாங்க அப்படின்னு சொன்னா முப்பாலை வகுத்தவர் தருமர். நம்ம திருக்குறளை பதிப்பிச்சிருப்பாங்க, விளக்கம் எழுதியிருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தரா இருக்க தருமர், அவருதான் முப்பாலை வகுத்தவர். அதிகாரம் வகுத்தவர், அதிகாரங்கள் ஒவ்வொரு அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பாலுக்கு இவ்வளவு அதிகாரங்கள் வரணும் அப்படின்னு சொன்னவர் பதுமனார். பதுமனார் அதிகாரம் வகுத்தவர். நம்மளுக்கு முப்பாலாக வகுத்தவன் கேட்டா தருமர். உரை எழுதினவங்க யாருன்னு கேட்டா இவங்க 2 பேருமே வந்துருவாங்க. உரை எழுதினது இவங்க 2 பேருமே வந்துருவாங்க. இத முழுமையா தொகுத்தவர் யாருன்னு கேட்டாலும் நம்ம பதுமனார் தான் போடணும். முழுமையாக தொகுத்தவர், அதிகாரம் வகுத்தவர் கேட்டா பதுமனார் போடணும். முப்பாலாக பிரித்தவர் கேட்டா மட்டும்தான் நம்ம தருமர் போடணும். சரி, முப்பாலா பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றோம். அப்ப எந்த வரிசையில இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அறம், பொருள், இன்பம் தான். மொத்தம் 40 அதிகாரங்கள். மொத்தம் 40 அதிகாரங்கள். அறத்துப்பால்ல 13 அதிகாரங்கள் இருக்கும். அறத்துப்பால் 13 அதிகாரங்கள். பொருட்பாலில் 24 அதிகாரங்கள். இன்பத்துப்பால், காமத்துப்பாலில் 3 அதிகாரங்கள். 13, 24, 3. இதோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 அப்படின்னு கிடைக்கும். மொத்த அதிகாரம் 40. திருக்குறளை போலவே இங்கும் இயல்களாக பகுக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் பேசாத யாராவது ஒருவர் சொல்லலாம், திருக்குறளில் இருக்கும் இயல்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்ப உங்க எல்லாருனாலையும் பேச முடியும். திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 9. சிறப்பு, 9. மிகச்சிறப்பு. அதே மாதிரி நாலடியாருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. 12 இயல்களாக பகுக்கப்பட்டுள்ளது. 12 இயல்களாக பகுக்கப்பட்டுள்ளது. இது கூடுதல் தகவல் தான். இதுவும் இன்னும் கூடுதலா போனா அந்த இயல்கள் எத்தனை ஒவ்வொன்றுக்கும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். இனி வரும் காலங்கள்ல நாலடியார் பாடல் வந்துச்சுன்னா அப்போ இதுல இருக்க ஒரு கூடுதல் தகவல்களை எழுதிக்கலாம்.
நீங்க எப்பயுமே குறிப்பு எடுக்கிறப்போ ஒரு பகுதி முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பேப்பர், ஒரு காகிதம், ஒரு 2 காகிதம் வந்து விட்டுட்டு அடுத்து தொடங்குங்க. ஏன்னா அதிகமான தகவல்கள் வரப்போ நம்ம அதுல போய் சேர்த்து எழுதுறதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும். இப்ப புரிஞ்சிருக்கும். 13, 24, 3 மொத்தம் 40, இயல்கள் 12. எல்லா தகவல்களையும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பாடல் வரிகளுக்கு போயிடலாம். ரொம்பவே அற்புதமான பாடல் தான். நட்பு அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க. நாய் இருக்கு இல்லையா, அந்த நாயோட கால் விரல் ரொம்ப நெருக்கமா இருக்கும். அந்த நெருக்கமா இருக்கிற அளவு ஈக்களோட நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஈக்களோட கால் எவ்வளவு குட்டியா இருக்கோ அவ்வளவு அளவுக்கு கூட நம்மளுக்கு துணை புரிய மாட்டாங்களாம். அவ்வளவு நெருக்கமா இருப்பாங்க. ஆனா உதவி அப்படின்றது ஈக்களோட கால் ரொம்ப சின்னதா இருக்கும். அவ்வளவு அளவுக்கு கூட உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளோட உழவு தொழில் இருக்கு. வாய்க்கால் மூலமா தான் அந்த காலங்கள்ல வந்து நீர் பாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லி நிறைய குழாய் முறைகள் வந்துருச்சு. ரொம்ப தொலைவுல இருக்க பகுதிகள்ல இருந்தும் நீர் மடை போன்று திறந்து விடப்பட்டு வாய்க்கால் வழியாக ஒவ்வொரு தாவரங்களும் வந்து செழிப்பு பெறும். அப்ப அந்த நல்லவரோட நட்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ தொலைவுல இருந்தாலும் நம்மளுக்கு பயன் சேர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க உவமையா கூறப்பட்டது எதுன்னு கேட்டா, நாயோட கால்களும் ஈக்களோட கால்களும் வாய்க்காலும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே கால் கால் கால்னு முடியும். எதற்கு எதை உவமையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நல்லா பாத்துக்கணும். நட்புக்கு உதாரணமா வாய்க்கால சொல்லியிருக்காங்க. நெருக்கமாக இருந்தாலும் சிறிதளவு கூட நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்றத நாயோட கால்களையும் ஈக்களோட காலையும் தொடர்பு படுத்தி சொல்றாங்க. எப்பயுமே இந்த பாடல் வரிகள் படிக்கிறப்போ நம்ம அதுல இருக்க பொருள் படிச்சுக்கணும். ஏன்னா நம்ம முதல்ல பார்த்த பாடல் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுல பொருள் அப்படின்றது ரொம்ப எளிமையான முறையில தான் இருக்கும். இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சேய் அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் சின்ன வகுப்புல படிச்சதான் இப்பயும் படிச்சுட்டு இருப்போம். சேய் அப்படின்றதோட பொருள் வயல். சேய், நெடில் சேய். சிறப்பு. தொலைவு அப்படின்னு ஏதோ நண்பர் வந்து விடை சொல்லியிருக்காங்க. மிகச் சிறப்பு. செய் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். குறில், செய். அதான் வயல். மிகச் சிறப்பு. உங்களுக்கு நான் பேசுறதுல வந்து சிறு மாற்றங்கள் இருக்கலாம். அதனால அந்த நெடிலையும் குறிலையும் கொஞ்சம் மாற்றி புரிஞ்சிருக்கலாம். குறிலா இருந்தா செய் அப்படின்னா வயல் அப்படின்னு சொல்லுவோம். சேய் அப்படின்னா என்ன சொல்லுவோம், சேய்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாடல் வரிகள்ல வித்தியாசமா இருக்கிறது கேட்டா இந்த இது மட்டும்தான். அறிஞர் பொருள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு புரியாம இருக்கிறது கேட்டா இந்த பாடல் வரிகள் தான் இருக்கும். அதுல அணியர் அப்படின்னு இருக்கும். அப்ப நெருங்கி இருப்பவர். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். அணையார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அது போன்றோர், அவங்கள மாதிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பர், அணையார் அப்படின்னா போன்றோர். இதுதான் இந்த பாடல் வரிகள்ல இருக்க முக்கியமான தகவல்கள். அந்த பாடல் வரிகளையும் நம்ம வாசிச்சாச்சு. இது எந்த பாடல் இடம் பெற்றிருக்குன்னு கேட்டா நிச்சயமா அவங்களால சொல்ல முடியும். 4 அடியார் 4 அடிகள் இருக்கிறதுல அதுல ஒவ்வொரு கருத்துக்களும் ஈக்கள், நாய்க்கால், அப்புறம் வாய்க்கால் இதோட தொடர்பு படுத்தி வர்றது 4 அடியார்னு பார்த்துட்டோம். யார் இயற்றிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். அதன் பத்தின கூடுதல் தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது முண்டாசு கவிஞர் பாரதியோட பாடல் வரிகள். பாரத தேசம் அப்படின்ற ஒரு பாடல் வரிகள். நிறைய அரங்கங்கள்ல இந்த பாடல் வரிகள் ஒலிப்பதை நம்ம கேட்டிருப்போம். இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. யாரும் உங்க ஒளி வாங்கி கொஞ்சம் ஓகே. இப்ப பாரத தேசம் அப்படின்ற பாடல் வரிகளை சொல்றேன் கேளுங்க. நம்ம ஒரு பாடல் வரிகளை வாசிக்கிறதுக்கும் ஒருத்தர் வாசிக்க சொல்லி கேட்கறதுக்கும் நிறைய ஞாபகத்துல இருக்கும். அதனால நல்லா கவனிங்க பார்ப்போம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், களை வளர்ப்போம், கொள்ளர் உளை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமுதம் என்போம். மீண்டும் சொல்றேன், இதுல ஒரு முக்கியமான வினா இருக்கு.
ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். நீதி நெறியினின்று பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். நீதி நெறியினின்று பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். ஏன் இந்த இறுதி வரிகளை ரொம்ப அழுத்தம் திருத்தமா வாசிச்சேன் அப்படின்னா அதுல முக்கியமான ஒரு வினா இருக்கு, அதற்காக தான் வாசிச்சேன். இந்த பாடல் எல்லாருமே கேட்டிருப்போம், செய்வோம் வளர்ப்போம் அப்படின்னாவே பாரதியார் நம்ம போட்டுருவோம். இதுல முக்கியமான வரிகள் பாருங்க. ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். இந்த இடத்துல தமிழ் மகள் அப்படின்றத யார பாரதியார் குறிப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அவ்வை மூதாட்டியதான் சொல்றாரு. அப்போ ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டா நீங்க அவ்வை மூதாட்டி தான் போடணும். இந்த இரண்டு வரிகளையும் கொடுத்து இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா நீங்க மகாகவி பாரதியார போடலாம். ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அறிஞர் பொருளே தமிழ் மகள் அப்படின்னா ஔவையார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க போய் எழுதிக்கோங்க, ஜாதி இரண்டொழிய வேறில்லை. இந்த பாடல் வரிகளை கேட்டோன்னே அன்னைக்கு கேட்டோமே பாரதியாரோட பாடல்ல தானே படிச்சோன்னு சொல்லி பாரதியார்னு மாற்றி போட்டுற வேணாம். இந்த கூற்ற சொன்னது ஔவையார், அவரை பெருமைப்படுத்தி சொன்னவர் யாருன்னா பாரதியார். வேற எப்படி கேள்வி கேட்கலாம்னா பாரதியார் யார மேன்மையானவன் சொல்லியிருக்காரு, யார கீழானவர் சொல்லியிருக்காருன்னு கேட்டா நீதி நெறியோட பிறருக்கு உதவுறவங்கள மேன்மையர்னு சொல்லியிருக்காரு, உதவாதவர்களை கீழவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல புது விஷயங்கள் புதுமையான தகவல்கள் இல்ல. பாரதியார் பாடல் வரிகள் பார்த்தாச்சு, இப்ப அவரை பத்தி பார்ப்போம். இந்த பாடல் வரிகள் பாக்குறப்ப என்ன பண்ணணும்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இருக்கும். நீங்க இப்ப இந்த பாடல் வரிகளை கேட்டதுக்கு பின்பு உங்களோட புத்தகங்களோட பின்புறம் இருக்கிற வினாக்களை பயிற்சி செஞ்சீங்கன்னா எளிமையா புரியும். அதுல ஒரு சில பிரித்தெழுதுகள்லாம் புணர்ச்சி விதியை பயன்படுத்தி எழுதுற மாதிரி இருக்கும். பரப்புணர்த்தும், பரப்புணர்வு, அந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கும். அது நம்ம அந்த பாடப்பகுதி தலைப்பு வரப்போ தெளிவா நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பாரதியார் பிறந்த தினம் எல்லாருக்கும் தெரியும், சொல்லலாமா? யாராச்சும் இன்னும் இது வரைக்கும் பேசாதவங்க சொல்லலாம். நீங்க பேசுனீங்கன்னாதான் உங்களோட களைப்பும் போகும், வகுப்பை கவனிக்கின்ற ஆர்வமும் வரும். பாரதியாரோட பிறந்த தினம், எனக்கு வருஷம் கூட வேணாம், தேதி மட்டும் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம மியூட் பண்ணிருக்கோம், அவங்களுக்கு நான் அலோ கொடுத்துக்கிறேன். சொல்லலாமா பாரதியாரோட பிறந்த தினம்? தூக்க கலக்கத்துல இருக்கீங்களா? டிசம்பர் 11 மேம். சிறப்பு, வாழ்த்துக்கள் அக்கா. டிசம்பர் 11ஆம் தேதி பாரதியாரோட பிறந்த தினம். 1882 பிறந்திருக்காரு. இவரோட இறந்த தினம் பார்த்தா அதே தேதி தான், மாசம் மட்டும் மாறுபடும். செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி 1921 இயற்கை எழுதியிருக்கார். மிகவும் குறுகிய வயதுல இறந்திருப்பார். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நடப்பு நிகழ்வுகளோட தொடர்புடையதை பார்க்கலாம். யாருக்கு இது தெளிவா பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். பாண்டிச்செல்வி அக்கா, நீங்க பேசுறீங்களா? எனக்கு எதுவும் கேட்கலையே. அது எப்படின்னு பேசுறது தெரியல பாப்பா. இப்ப கேக்குதுக்கா, இப்ப கேக்குது. அந்த நடுவுல இருக்க ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அத ஆன் பண்ணீங்கன்னா பேசலாம். இப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க. சிறப்பு. பாரதியாரோட பிறந்த தினத்தையா அல்லது மறைந்த தினம் இருக்கும் இல்லையா, இதுல ரெண்டுல எந்த தினத்தை மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் மகாகவி நாள் அப்படின்னு கொண்டாடணும்னு முடிவெடுத்திருக்காரு? போன வருஷம் கொண்டாடிட்டோம். இன்னொரு முறை சொல்லுங்க. இறந்த தினம் செப்டம்பர் 11ஆம் தேதி. எல்லாருமே நடப்பு நிகழ்வுகள் அப்படியே புள்ளியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மகாகவி நாள்னு சொன்னோட நம்ம எல்லாரும் பிறந்த தினத்தை யோசிச்சிருவோம். ஆனா அவரோட மறைந்த தினத்தை தான் ஒவ்வொரு ஆண்டும் மகாகவி நாள் அப்படின்னு கொண்டாட போறோம். போன வருஷம் கொண்டாடிட்டோம். இனி வரும் காலங்கள்ல செப்டம்பர் 11ஆம் தேதி மகாகவி தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். நிறைய அதற்கான பல ஆய்வு கட்டுரைகள் நிறைய பல்கலைக்கழகங்கள்ல சமர்ப்பிச்சு நிறைய ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. காத்திருப்போம். அவரோட தொண்டு பணிகள் எல்லாம் இன்னும் நிறைய நம்மளுக்கு வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பாடல் வரிகள்ல பார்த்தோம்னா அறிஞர் பொருள் ஒண்ணு இருக்கும், அதை பார்த்தலாம். இப்ப உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, ஒரு விடைய சொல்லிட்டு கேள்வி கேட்கிறேன். வன்மை 3 சுழி நகரம் இன்னுல கொடுத்தா கொடை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா தமிழ் அப்படின்னாவே இந்த பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுறது ரொம்பவும் முக்கியமானது. நம்ம அடிக்கடி வாழ்க்கையில கேட்டுட்டு தான் இருப்போம். ஆனா இருந்தாலும் தேர்வு நேரத்துல போனோம்னா ஒரு பதட்டத்துல மறந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வன்மை 3 சுழி நகரத்துல இருந்துச்சுன்னா கொடை, கொடுத்து உதவுறாங்க இல்லையா, அதை சொல்றோம். இது 2 சுழி நகரமா இருந்தா என்ன பொருள் இருக்கும்?
வலிமை 2 வலிமை மிகச் சிறப்பு. அப்போ 3 சுழி நகரம்னா கொடை, கொடுத்து உதவுறது. வள்ளல்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? இப்போ உலகத்துல இருக்க எல்லா மக்களும் இந்த கொரோனா காலகட்டத்துல கொடையாளர்களா மாறிட்டாங்க. இந்த வன்மை 2 சுழி நகரம் அப்படின்றது வலிமைய குறிக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கோணி அப்படின்னா சாக்குப்பை, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஞாலம் அப்படின்னா உலகம் அப்படின்றது தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழ் மகள் அப்படின்றது ஔவையாரதான் சொல்றாங்க. உழுபடை அப்படின்னா நிறைய படைகள் இருக்கு, தொண்டர் படை அந்த மாதிரி இருக்கிறதுல உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்யறதுக்கு கருவிகள்லாம் பயன்படும் இல்லையா, அததான் உழுபடை அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த பாடப்பகுதிகள்ல முக்கியமான தகவல்கள்னா இவ்வளவுதான். அடுத்து நம்ம இன்னும் உயர் வகுப்புகள் போறப்ப கண்டிப்பா ஒவ்வொரு பருவத்திலையும் பாரதியார் பத்தின பாடல்கள் இருக்கு. ஒரே நேரத்துல தீனி கொடுக்கற மாதிரி மொத்தமா கொடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி கஷ்டமா எல்லாரும் நினைப்போம். கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். இப்பதானே 6ஆம் வகுப்பு படிக்கிறோம். சிறு சிறு தகவல்களா நம்ம சேகரிச்சுட்டு போனோம்னா மறக்காது நம்ம. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா நான்மணி கடிகை. நான்மணி கடிகை இதுக்கு முன்னாடி ஒரு 15 கீழ்கணக்கு நூல் பார்த்தோம் இல்லையா, அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சிறப்பு சிறப்பு. அதே மாதிரிதான் இப்ப ஒரு 15 கீழ்கணக்கு நூல் பார்க்க போறோம். இவங்க யாரு அப்படின்னா நான்மணி கடிகை. பெயரை பார்த்தாலே நல்ல சிறப்பா இருக்கு. நான்மணி கடிகை. எப்பயுமே ஒரு பாடல் வரி படிக்கிறோம், ஒரு நூல் படிக்கிறோம்னா அதோட பெயர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப திருக்குறள் அப்படின்னா 2 குறள் வெண்பாக்களால் ஆனது, மேன்மையுடைய குறள் வெண்பாக்களால் ஆனது அப்படின்னா சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி நான்மணி கடிகை அப்படியே பிரித்து எழுதலாம். நான் கூட்டல் மணி கூட்டல் கடிகை அப்படின்னு எழுதலாம். இதுல புதுசா இருக்க வார்த்தை என்னன்னு கேட்டா கடிகை. நீங்க வரலாறுகள்ல படிச்சிருப்பீங்க, புத்த விகாரைகள் கடிகைகள் அப்படின்னு. இந்த இடத்துல கடிகை அப்படின்றது அணிகலனை குறிக்குது. அணிகலன். இந்த காலத்துல பெண்கள் ஆண்கள் எல்லாருமே நிறைய அணிகலன்கள் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. அணிகலன் அப்படின்றது கடிகை அப்படின்றதா அணிகலன். கடிகை அப்படின்றதா அணிகலன். இது 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணுன்னு சொல்லியாச்சு. இதுல பாருங்களேன், 4 மணிகளை கொண்ட அணிகலன், நான்மணி கடிகை. அப்போ 4 அறக்கருத்துக்களை சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், 15 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் வரிசையில 4 அறக்கருத்துக்களை சொல்றனால இதுக்கு நான்மணி கடிகை. அப்ப அதுல மணின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த மணினா எத்தனை மணிகள் சேர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இந்த 4 மணிகளை வெளிப்படையா சொல்லாம மறைமுகமா இருக்கு. இதை போலவே நல்ல அறக்கருத்துக்கள் 4 இந்த நான்மணி கடிகை தரும் அப்படின்னு சொல்றாங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். நம்ம பாடல் வரி பார்க்காம ஆசிரியர் குறிப்பு நூறு குறிப்புக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, பிரச்சனை இல்லை. இதை பார்த்துட்டு நம்ம பாடல் வரிகள் பார்க்கலாம். அப்ப இதை எழுதினவர் யாருன்னு கேட்டா விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் இவரோட நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ரொம்ப பழமையான மனிதரா இருப்பார் போல. 4ஆம் நூற்றாண்டு சங்க இலக்கிய காலம் முடிந்த உடனே அந்த நூற்றாண்டுகள்ல இருந்தவர் தான் விளம்பி நாகனார். 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்டா 104 பாடல்கள் இருக்கு. நான்மணி கடிகையில 104 பாடல்கள் இருக்கு. 104 பாடல்கள் இருக்கு. இதுல ஏதாச்சும் சிறப்பா இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஒரு புது தகவல். தெரிஞ்சவங்க ஏற்கனவே நினைவூட்டிக்கோங்க, தெரியாதவங்க குறிப்பெடுத்துக்கோங்க. மணிமொழி கோவை. இப்பதான் ஒரு மணி பார்த்தோம், இன்னொரு மணியா அப்படின்னு கேட்டா மணிமொழி கோவை. இந்த வரிகள் எதற்கு சொந்தம் பார்த்தோம்னா ஒரு 3 நூல்கள் சேர்ந்ததுதான் மணிமொழி கோவை அப்படின்னு சொல்றோம். அந்த 3 நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்க நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இந்த 3 15 கீழ்கணக்கு நூல்களையும் சேர்த்து என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா மணிமொழி கோவை. மணிமொழி கோவை. இன்னொரு முறை சொல்றேன், நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இந்த முதுமொழி காஞ்சி பத்தியும் ஆசார கோவை பத்தி நம்ம அடுத்து படிப்போம். ஆசார கோவை உங்க 6ஆம் வகுப்புல 2ஆம் பருவத்துல ஒரு பாடல் வரிகளே இருக்கு. அங்க இந்த தகவலை கேட்கிறப்போ நீங்க பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி இருக்கா இல்லையா, அந்த நூல்கள் இருக்கு இல்லையா, அதை எழுதினவர் யாருன்னு இங்கே படிச்சுக்கலாம். கூடலூர் கிழார். கூடலூர் கிழார். முது அப்படின்னு இருக்கா, அப்ப வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். கிழார் அப்படின்னா வயசானவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முதுமொழி காஞ்சி, கூடலூர் கிழார்.
இந்த ஆசார கோவை எழுதினவர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். ஆச்சாரமா இருக்கவங்க எல்லாம் ரொம்ப முள்ளு மாதிரி குத்திட்டே இருப்பாங்க. நினைவூட்டலுக்காக தான். ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார். இது பாக்குறப்ப ஒரு நினைவுக்கு வருது. மணிமொழி கோவைன்னு இருக்கு இல்லையா, இதே மாதிரி மும்மணி கோவைன்னு ஒண்ணு இருக்கு. மும்மணி கோவை அதை எழுதினவரு நம்ம பலபட்டடை சொக்கநாத புலவர். பொருள் தெரிஞ்சுக்கணும், அதுல மாற்றி பொருள் புரிஞ்சுக்காதீங்க. மணிமொழி கோவைனா 15 கீழ்கணக்குல இருக்க 3 நூல்கள். மும்மணி கோவை அப்படின்னா பலபட்டடை சொக்கநாத புலவர். நம்ம என்ன பண்ணிருவோம், 3 இருக்கு. மும்மணி கோவை அப்படின்னா அந்த நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை வந்து தப்பா பொருள் புரிஞ்சுக்க கூடாது. அது மணிமொழி கோவை, பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதினது மும்மணி கோவை. இப்ப இந்த பாடல் வரிகள் பார்த்தலாம் நினைக்கிறேன். பாருங்க, பெண்களை பத்தியும் குழந்தைகளை பத்தியும் அவங்களோட புதல்வர்கள் பத்தியும் கொடுத்திருக்காங்க. நான்மணி கடிகை எழுதியவர் விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு. ரொம்பவும் அருமையான பாடல். எளிமையா பொருள் புரிஞ்சுக்கலாம். அந்த அறிஞர் பொருள் படிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். மனைக்கு விளக்கம் மடவார். ஒரு வீட்டுக்கு விளக்கு போல இருக்கிறது பெண்கள் தான். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். அந்த பெண்களுக்கு யாரு விளக்கா இருக்காங்கன்னு கேட்டா அவங்க பெற்றெடுத்த புதல்வர்கள், மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே. மனதிற்கு இனிமையான, இந்த இடத்துல காதல் அப்படின்றது அன்பு. அந்த அன்புடைய கல்விதான் அவங்களோட புதல்வர்களுக்கு இனிமையானதாக இருக்கும். கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு. அந்த கல்விக்கே சிறப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா நல்லெண்ணம் கொண்ட உணர்வுகள் தான் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மடவார் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்ப நான் பொருள் சொன்னால ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. மடவார் அப்படின்னா பெண்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் பாடல் வரிகளுக்கு ஏற்றார் போலதான் அதோட பொருள் புரிஞ்சுக்கணும். இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு திருக்குறள் நான் சொல்றேன். அந்த திருக்குறள்ல மடவார் அப்படின்ற வார்த்தை வரும். அந்த வார்த்தைக்கான பொருள் நீங்க சொல்லலாம். இன்மையுள் இன்மை விருந்தொராள், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தொராள், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இந்த இடத்துலயும் மடவார் அப்படின்ற வார்த்தை இருக்கு. இப்ப நம்ம பார்த்த நான்மணி கடிகளையும் மடவார்ன்ற வார்த்தை இருக்கு. நான்மணி கடிகையில மடவார்னா பெண்கள். இந்த இடத்துல மடவார்னா என்ன வரும்? முதல் வரி வறுமையில வறுமை வந்து வந்த விருந்தினரை உபசரிக்க இயலாத நிலைன்னு சொல்றாங்க. அப்போ வலிமை இன்னும் சொன்னோம் இல்லையா, 2 சுழி நகரம். அந்த வலிமையில வலிமை எதுன்னு கேட்டா நீங்க தான் சொல்லணும். மடவார் அப்படின்றது யாரோட சொற்களை பொறுத்து கொள்வது? மடவார் சிறப்பு சிறப்பு. அறிவிலிகளோட வார்த்தைகளை பொறுத்து பொறுமையா போறதுதான் வந்து இந்த இடத்துல மடவார். அறிவிலிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக பெண்கள் எல்லாம் அறிவிலிகளா அப்படின்னு தப்பா பொருள் புரிந்துக்காதீங்க. ஒவ்வொரு இடத்தை பொறிக்கும். எப்படி நம்ம ஆங்கிலத்துல ஹோமோபோன்ஸ் ஒரே ஒளி இருக்கும், அதோட பொருள் வேற மாதிரி இருக்கும், அதே மாதிரிதான். அப்ப அந்த வார்த்தைகள் வரிகள் கொடுத்தாங்கன்னா மடவார்னா பெண்கள். இந்த திருக்குறள்ல மடவார் அப்படின்னா அறிவிலிகள். நம்ம இதோட அது கூட பொருள் எல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு இந்த பாடல் வரிகள் பார்த்தோன்னா ஒரு ஞாபகம் வருது. இந்த பாடல்ல பாருங்களேன், தகைசால் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதோட ஒரு நடப்பு நிகழ்வு தொடர்புடையது இருக்கு. முதலா 2021ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருது அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. எங்க பேர் சொல்லுங்க பாப்போம், யாருக்கு கொடுத்தாங்க? ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட ஒரு தகவல் அது. நினைவுக்குள்ள இருக்கும், தட்டி எழுப்புங்க மனதுக்குள்ள இருக்கிறதா. இன்னொரு முறை சொல்லுங்க, யாரோ சொல்றீங்க, எனக்கு தெளிவா கேட்கல. சங்கரலிங்கனார். சங்கரலிங்கனாரா? பெயர் வந்து கொஞ்சம் மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பு, சங்கரையா. சிறப்பு. சங்கரலிங்கனார் அப்படின்றது நம்மளோட விடுதலை போராட்டம், அந்த மொழிவாரி மாகாணங்கள் பிரிப்பாங்க இல்லையா அரசியல்ல, அந்த இடத்துலதான் சங்கரலிங்கனார் அப்படின்றவர் வருவாரு.
உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க, நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தகைசால் தமிழர் விருது பெற்ற முதல் மனிதர் யாருன்னு கேட்டா நம்ம என் சங்கரையா. உங்களை குழப்பற மாதிரி இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு குறிப்பு கொடுத்திருப்பாங்க இல்லையா, 4 விடைகள். அதுல சங்கரலிங்கனார், சங்கரையா, சங்கர சுவாமி, சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கரெக்டா தெளிவா எடுத்துடணும். என் சங்கரையா. இன்னொரு கேள்வி கேட்கலாம். இந்த பரிசு கொடுத்துட்டாங்க, இவருக்கு எவ்வளவு பரிசு தொகை கொடுத்தாங்க? 1000 ரூபாயா, 10 லட்சமா, 1 கோடியா? எவ்வளவு பரிசு தொகை கொடுத்தாங்க? 10 லட்சம். சிறப்பு, 10 லட்சம். ஏன் இதை இவ்வளவு தெளிவா பாக்குறோம் அப்படின்னா, முதல்ல அறிவிக்கப்பட்ட நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா வந்ததுக்கு அப்புறம் அறிவிக்கப்பட்ட விருது. முதன்முறை அப்படின்னு நிறைய விருதுகள் கொடுத்திருக்காங்க. இந்த தகைசால் தமிழர் விருது அப்படின்றது 2021 முதல்ல தொடங்கியிருக்காங்க. இது எந்த தினத்துல தருவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட சுதந்திர தினம். சுதந்திர தினம் கேள்வி கேட்டெல்லாம் சொல்லிடுவீங்க. ஆகஸ்ட் 15ஆம் நாள் தான் இந்த விருதை வந்து கொடுப்பாங்க. இந்த உத்தம மனிதர் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்மளுக்கு இந்த பரிசு கொடுத்தா நம்ம வீட்டுல வாங்கிட்டு வச்சுப்போம், ஏதாச்சும் வேலைகள் செய்வோம். தொண்டு செய்யறவங்களா இருந்தா கண்டிப்பா அதை வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உதவி, மற்றவர்களுக்கு உதவி செய்யும். கொடை அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, வன்மை, அந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க. இவர் அந்த 10 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. நாட்டோட நலப்பணிகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த விருது ரொம்பவும் பிரபலமா பேசப்பட்டுச்சு. இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் என் சங்கரையா அப்படின்றது. இதையே இங்க பார்த்தோம் அப்படின்னா, தகைசால் அப்படின்ற ஒரு வரி வந்து இப்ப நம்ம பார்த்த இந்த பாடல் வரிகள்ல இருந்துச்சு. தகைசால் பண்பு அப்படின்னு இருந்துச்சு. அதனால ஒரு சிறு நினைவூட்டலுக்காக இந்த விருதை நம்ம பார்த்தாச்சு. முதல் முறையா இந்த போன வருஷம் தான் 2021 தான் இந்த விருது வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 4 மணி கடிகையில இருக்க அனைத்து தகவல்களையும் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப செயல் பகுதிகள்ல திருக்குறள் மட்டும் இருக்கு. இப்ப திருக்குறள் வந்து பொருள் புரிந்து ரொம்ப தெளிவா படிக்கணும். இந்த திருக்குறளோட முக்கியத்துவம் குரூப் 2, குரூப் 4 எல்லா தேர்வுகளையும் மிக முக்கியமா பேசப்படுது. அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு உரிய தகவல்கள் திருக்குறள்ல இருக்கு. வெறும் தேர்வு நோக்குல படிக்காம பொருள் புரிந்து எதற்காக பயன்படுது அப்படின்னு படிச்சோம்னா மறக்கவே மறக்காது. இப்ப நம்ம திருக்குறள் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல தெரியும். ஒரு 2 தடவை அதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் தெரிஞ்சிடும். பண்புடைமை அப்படின்ற அதிகாரம் ஒரு 10 குறள் நல்லா கொடுத்திருக்காங்க. புது புத்தகத்திற்கும் இதற்கு இருக்க வித்தியாசம் இதுதான். ஒரு அதிகாரம் படிக்கிறோம்னா முழுமையா படிச்சுட்டோம். ஏதாச்சும் ஒரு போட்டி சொன்னா கூட, எங்க உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னா, புது புக்ல படிச்சா அங்க 2 இங்க 2 பிச்சு பிச்சு சொல்ற மாதிரி இருக்கும். பழைய புக்ல படிச்சோம்னா அழகா ஒரு முழு அதிகாரத்தையும் நம்ம சொல்ல முடியும். இப்போ அன்புடைமையில முதல் குறள் பாருங்க, நல்லா கேட்டுக்கங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். நம்ம எல்லாம் நல்ல பெரியவங்க தான், அதனால ஒரு தடவை சொன்னாலே பொருள் புரிஞ்சுக்கும். இருந்தாலும் ஒரு தடவை கேட்டோம்னா இன்னும் ஞாபகமா இருக்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை அடைச்சு வைக்கிறதுக்கு எந்த தாழ்பாலும் தேவையில்லை. அந்த மாதிரி அன்புக்கு உரிய, எனக்கு அன்பா இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா என்னை அறியாமே கண்ணீர் துளிகள் வந்து வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. பொருள் பார்த்துக்கலாம். அதுல ஆர்வலர் அப்படின்றது அன்புடையவரை சொல்றாங்க. புன்கணீர் அப்படின்றது துன்பம், அந்த துன்பத்தை கண்டு பெருகுது இல்லையா கண்ணீர் துளிகள், அதை சொல்றாங்க. பூசல் அப்படின்னா, பூசல்னா வெளி பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வெளிப்பட்டு நிற்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இதுல தாள் அப்படின்றது சிறப்பு லகரம் இருக்கு இல்லையா, தாழ் பால் சொல்றாங்க. இதுவே லகரம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? 2 விதமான லகரங்கள் இருக்கு. நடுலகரம், பொது லகரம் சொல்லுவோம். நாக்கு, தாளாட்டு, நாவாய் அசைத்து பாடுவது தாளாட்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இதே தாள் அப்படின்னா பொது லகர தாள் வந்துச்சுன்னா அந்த நெல்மணிகளோட தாள் இருக்கு இல்லையா, அதை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தெளிவா படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள். இந்த பொருள் அறிந்து நம்ம வேறுபட்டு எழுதுறது முக்கியமானது. 2வது குறள் பாருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் எனக்கு தான் சொல்லிக்குவாங்களாம். ஆனா அன்பு இல்லாதவங்க, அன்பு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தன்னோட உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் பிறருக்குன்னு கொடுத்துருவாங்க. உதாரணம் சொல்லணும்னா நம்ம விடுதலை போராட்ட வீரர்கள் நம்ம நாட்டின் மீது அன்புடையவர்களா இருந்தனாலதான் அவங்களோட உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இன்னுயிரையும் அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல என்பு அப்படின்னா எலும்பு, என்பு அப்படின்னா எலும்பு. இந்த இடத்துல வந்து உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றாங்க. இந்த குறள் எல்லாருக்குமே பரிச்சயமானது, நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம்.
அடுத்த குறள், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைஞ்சிருக்கு. நம்ம உடம்பு இருக்குன்னா உயிர் இணைஞ்சிருக்கு. எப்படி நம்ம தமிழ் எழுத்துக்கள் சொல்றப்போ மெல்லின எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களையும் உயிர் எழுத்துக்களையும் சேர்த்து சொல்றோம். உடம்போடு உயிர் இணைஞ்சு உயிர்மை எழுத்துக்கள் பிறக்குதுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி நம்ம உடம்போட உயிர் இணைஞ்சிருக்கிறது எப்படிப்பட்டதுன்னா வாழ்க்கை நெறியோட அன்பு கலந்திருக்கிறது. வாழ்க்கையையும் அன்பையும் ஒப்பிட்டு இந்த குறள்ல சொல்றாங்க. அப்போ வழக்கு அப்படின்றது வாழ்க்கை நெறி. இதே வழக்கு இன்னொரு இடத்துலயும் வரும், இன்னொரு குறள்லயும் இருக்கும். வாழ்க்கை நெறி. ஆருயிர் அப்படின்றது அருமையான உயிர். என்பு அப்படின்னா எலும்பு. நான்காவது குறள், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தருமா? அன்பு அப்படின்றது விருப்பத்தை கொடுக்கும். அந்த விருப்பம் எல்லார்கிட்டையும் நட்பு கொள்ற ஒரு பெரும் சிறப்பை தருமா? அன்பு விருப்பத்தை தருதான், அந்த விருப்பம் எல்லாருக்கிட்டையும் நட்பு கொள்ற ஒரு பெரும் சிறப்பை தருதுன்னு சொல்றாங்க இந்த குறள்ல. இதுல ஈனும் அப்படின்னாவே தரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆர்வம் அப்படின்னா விருப்பம், இதுல நம்மளுக்கு மிச்சதெல்லாம் தெரியும். நட்பு, நட்பு மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம். நட்பு 3 சுழி நகரம் வந்தா நட்பு அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கலாம். அடுத்த 5வது குறள், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப. ஒரு குறள் பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, வழக்கு அப்படின்னு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அதே வழக்குன்ற வார்த்தை வருது பாருங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறிய கடைபிடிக்கிறவங்க உலகத்துல மகிழ்ச்சி உடையவங்களா இருப்பாங்களாம். அப்ப மகிழ்ச்சி உடையவர் யார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருன்னா, அன்போட வாழ்க்கை நடத்துறவங்க. எப்ப பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கிறதுங்களா மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்களாம். அன்போட இருக்கவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் ஞானம் அப்படின்னா உலகம். அதே மாதிரி வையகம் அப்படின்னாலும் உலகம். இந்த இடத்துல பாருங்களேன், என்ப வழக்கென்பன் இருக்கா. இதுக்கு முன்னாடி என்பு அப்படின்னா எலும்புன்னு பார்த்தோம். இந்த இடத்துல என்ப அப்படின்னா என்பார்கள், சொல்வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கான பொருள். அடுத்த 6வது குறள், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அப்படின்றது அறத்தை மட்டும்தான் சார்புன்னு சொல்லுவாங்களாம். யாருன்னா அறிவில்லாதவங்க, அறியாதவங்க. அன்பு அறம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. மரம் அப்படின்னா வீரம், பெரிய ரகம் சொல்லுவாங்க இல்லையா, மரம் அப்படின்னா வீரம். இதே சிறிய ரகம் போட்டோம் அப்படின்னா அது நம்மளோட தாவரங்கள், அந்த மரங்களை சொல்லுவாங்க. வீரத்திற்கும் அன்புதான் துணை. அறத்துக்கு மட்டும் அன்பு கிடையாது, நம்ம வீரத்துக்கும் அன்புதான் துணைன்னு சொல்றாங்க. அடுத்த குறள் பார்ப்போம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிக்கிற மாதிரி அன்பு இல்லாதவங்களோட உயிர்கள் அறம் வருத்தி அழிக்கும். அப்ப எதோட தொடர்புபடுத்திருக்காருன்னு பாருங்க. எலும்பே இல்ல அப்படின்னா வெறும் சதம் மட்டும் தான் இருக்கும். நம்மளால எங்கேயும் ஓட முடியாது, ஆட முடியாது, பாட முடியாது. அப்போ அத வெயில் வருத்தி எடுக்குதான். அந்த மாதிரி அன்பு இல்லாதவங்கள அறம் வருத்தி எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் நானே வாசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, யாராச்சும் ஒருத்தர் 8வது குறளை வாசிக்கலாம். இதுல என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாத, புழு அப்படின்னு. உங்களுக்கு உங்களோட புத்தகத்தோட பின்புறம் என்பிலதனை அப்படின்னு கொடுத்து பொருள் கேட்டிருப்பாங்க. புழு, புழுக்கு எலும்புலாம் இருக்காது. யாரேனும் ஒருவர் 8வது குறளை வாசிக்கலாம். காலையில திருக்குறள் வாசிக்கின்றது ரொம்பவும் சிறப்பானது. பாப்போம் யாரு வாசிக்கிறீங்கன்னு. வாசிங்க. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் அற்றல் மரம் தளிர் கற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் அற்றல் மரம் தளிர் கற்று. சிறப்பு, மிகச் சிறப்பு. என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்களேன். பாலை நிலத்துல வாடி போன மரம் தளிர்க்காது. பாலை நிலம் அப்படின்னாலே மணலும் மணலாதான் இருக்கும். அங்க வாடி போச்சுன்னா எந்த மரமும் தளிர்க்காது, துளிர் விடாது. அந்த மாதிரி நெஞ்சல், நம்மளோட மனதுல அன்பு இல்லாதவங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டனா தளிர்க்காது. அவங்க முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவர் எதை ஒப்பிடுறாருன்னு பாக்கணும். அன்பு இல்லாதவங்களோட வாழ்க்கைய
வாடிப்போன பாலை நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தோட ஒப்பிடுறாரு. இதுல வன்பார்க்கன் அப்படின்னா பாலை நிலம், வன்புலம் மென்புலம் அப்படின்லாம் படிப்போம் இந்த 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு வரப்போ. இந்த இடத்துல வன்பார்க்கன் அப்படின்னா பாலை நிலத்தை சொல்றாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, திருக்குறள் படிக்கிறப்ப அணிகளும் நம்ம சேர்த்து படிச்சுட்டு வரணும். இந்த சிறிய வகுப்பு அப்படின்றனால உங்களுக்கு புத்தகத்திலேயே அணிகள் கொடுக்கல. தச்சு அப்படின்னா என்ன அணி வரும் சொல்லுங்க பாப்போம். தச்சு அப்படின்னு முடிஞ்சிருக்கு. சிறப்பு. உவமை அணி, போல, அந்த மாதிரிலாம் வந்து ஊமை அணி சொல்லுவோம் இல்லையா. தச்சு அப்படின்னாலும் ஊமை அணிதான். போல, புறைய, ஒப்ப, உரள, அண்ண, அந்த வரிசையில தச்சுன்னு இறுதியில வந்திருக்கு பாருங்க. தொடக்கத்துலதான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, இறுதியிலையும் இருந்தா அது ஊமை அணிதான். அடுத்து 9வது குறள் யாராவது வாசிங்க பாப்போம். 9வது குறள். நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வாசிக்கலாமே. உங்களோட குரல் கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஜூம் பண்ணட்டுங்களா? இப்ப உங்களுக்கு தெரியும், வாசிங்க. யாரேனும் ஒருவர் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. சிறப்பு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. நெஞ்சத்துல அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உறுப்புகள் இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாரு. அன்பு இல்லைன்னா உனக்கு எதுக்குடா 5 புலன்கள் உடல் உறுப்புகள்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் கேள்வி கேட்கிறாரு. பாருங்க, வினாவோட முடிச்சிருக்கிறாரு. பதில் சொல்ற வேண்டியது நம்மளோட கடமை. இதுல பாருங்களேன், புறத்துறுப்பு அப்படின்னு பிரித்தெழுதுகளை கேட்பாங்க. புறத்துறுப்பு பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்டா கொஞ்சம் அப்படியே தடுமாறும். நம்ம புணர்ச்சி விதிகள் படிக்கிறப்ப ரொம்ப எளிமையா படிச்சுக்கலாம். புறத்து கூட்டல் உறுப்பு அப்படின்னு பிரிக்கணும். புறத்து கூட்டல் உறுப்பு. இப்போ புறத்து கூட்டல் உறுப்பு அப்படின்றத சேர்த்து எழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா புறத்துறுப்பு. இதுல அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உயிர்வரின் உட்குறள் மெய்விட்டோடும், அந்த புணர்ச்சி விதிகள்லாம் இருக்கும். அதை தெரிஞ்சு படிச்சோம்னா எல்லா பொருள் கூறுக பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே எளிமையா இருக்கும். அடுத்தடுத்த வகுப்புகள்ல அதை ரொம்பவும் தெளிவா பார்ப்போம். புறத்துறுப்பு அப்படின்னா புறத்து கூட்டல் உறுப்பு. நம்மளுக்கு தெரியும், புறம் அப்படின்னா உடல் வெளி பகுதி, நம்மளால பார்க்க முடிய உறுப்புகள் தான் புறத்துறுப்புன்னு சொல்றாங்க. அகத்துறுப்பு அப்படின்னா நம்ம மனதுல இருக்கிற உறுப்புகள், மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. இறுதி குறள், இறுதி வாய்ப்பு சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் ஒரு ஆள் 10வது குறள் வாசிங்க பாப்போம். யாரோ வந்தாங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு எம்புதோள் போர்த்த உடம்பு. சிறப்புக்கா. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பு செய்வரனோட உடல்ல தான் உயிர் இருப்பதற்கு அடையாளம். நான் அன்பு செஞ்சாதான் என் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கே அடையாளம். அன்பு இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்டதுதான். உடம்பு எப்படிப்பட்டதான்? தோளால மூடப்பட்டது, அங்க உயிரே இருக்காது. அப்போ திருவள்ளுவர் உயிரற்றவராக யாரை கூறுகிறார் அப்படின்னு கேட்டா அன்பு இல்லாதவங்க தான். அன்பு இல்லாதவங்க உயிர் இல்லாதவங்க, நடைப்பினம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். 10 குறள்கள் நம்ம படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு முறை வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா நிதானமா நல்லா சத்தமா கத்தி படிங்க, ஞாபகம் வந்துடும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி படிச்சாலும் மனப்பாட பாட்டு, இந்த பசங்க படத்துல கூட கத்தி கத்தி காலையில எழுந்து படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி படிச்சோம் அப்படின்னா மறக்கவே மறக்காது குறள் தினமும். இதுல ஒரு புது தகவல் உங்களுக்கு, அந்த திருவள்ளுவர் பத்தி திருக்குறள் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டதுதான். அந்த திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, திருவள்ளுவர் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம்? இப்ப கூட வரப்போகுது ஒரு 10-15 நாள்ல. திருவள்ளுவர் தினம் 2ஆம் நாள், தைத்திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம். சிறப்பு சிறப்பு. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு எங்க சொல்றோம்? எல்லாருமே நல்லா சொல்றீங்க. கிமு 31ஆம் நூற்றாண்டை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்றோம். இந்த வருஷத்தை எப்படி சொல்லுவோம்? இந்த 2022 இருக்கு இல்லையா, இந்த வருஷத்துல திருவள்ளுவரோட தினம் வரப்போகுது. இந்த வருஷத்தை திருவள்ளுவர் தினம், திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? வேற ஒண்ணும் இல்ல, அந்த கிமு 553 மேம். 2553 53. சிறப்பு சிறப்பு சிறப்பு. 2200 சரிங்கக்கா. 2022 கூட்டல் 31. நம்ம என்ன கிமு 31 இருக்கு இல்லையா, அது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. அதுக்கப்புறம் 2022 வந்தாச்சு. அப்ப அந்த முன்னாடி இருக்க 31 கூட்டிக்கிட்டோம்னா அதுதான் இந்த வருஷத்துக்கான திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க.
இன்னும் ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு பருவத்திலையும் திருக்குறள் பத்தின புது புது தகவல்கள் நம்ம படிச்சுக்கதான் போறோம். இந்த இடத்துல இந்த திருவள்ளுவர் தினம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க புது புத்தகத்துல இந்த பொங்கல் திருவிழா பத்திய ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல தெளிவா கொடுத்திருப்பாங்க. இந்த புத்தகத்திலையும் 2000 வேற வருடம் கொடுத்திருப்பாங்க. நம்ம இப்ப கரண்ட்ல போறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து செயல் பகுதிகள் வாழ்த்து, திருக்குறள், நாலடியார், பாரத தேசம், நான்மணி கடிகை பார்த்திருக்கோம். பாடல் வரிகளும் பார்த்திருக்கோம், பொருட்களும் பார்த்திருக்கோம், கூடுதல் தகவல்களும் பார்த்திருக்கோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனளிக்கிற வகையில இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நாளைக்கு இரவு தேர்வு இருக்கிறதுனால நாளைக்கு காலையில ஒரு வகுப்பு இருக்கும். இன்னும் அடுத்து வர காலங்கள்ல காலையில தொடர்ந்து அந்த 1 மணி நேரம் கண்டிப்பா நம்ம தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட, ஒரு நேர்மறை எண்ணத்தோட நீங்க தேர்வு எழுதணும். அதற்காக தான் இந்த சிறப்பு வகுப்புகள் போடப்படுறது. உங்களுக்காக தான், எனக்காக, உங்களுக்காக, எல்லாருக்காகவும். இது பொது வழியில தான் நடக்குது. நீங்க தான் வரணும் அப்படின்ற எந்த தடையும் இல்ல. உங்க நண்பர்களுக்கும் நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா பழைய பாடத்திட்டங்கள் யாரு கையிலும் புத்தகங்கள் இருக்காது. அதனால நான் முக்கியத்துவம் வந்து பழைய பாடத்திட்டத்துக்கு கொடுக்குறேன். புதுசு பழசு படிக்கணுமான்னு கேட்டா எல்லாத்தையும் தான் படிக்கணும். உங்களுக்கு கொடுத்திருக்க பாடப்பகுதிகள் 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லியிருக்காங்க. 11, 12 படிக்கணும். புதிய புத்தகம், பழைய புத்தகத்துல பாரதியார் தான் கொடுப்பாங்க கேள்வி. பாரதியார் பத்தி எங்க வேணா நீ தேடி எடுத்துக்கலாம், இணையத்துல கூட நீ தேடி எடுக்கலாம். சோ புத்தகங்கள் வரிசை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் எளிமையா இருக்கும். புத்தகங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தலைப்பு வகுப்பு வாரியா பாரதியார் பத்தி ஃபுல்லா, ஏன்னா இப்ப நீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, பாரதியார் பத்தி இன்னைக்கு ஒரு 20 தகவல் 10 தகவல் எழுதிட்டீங்கன்னா அடுத்த பருவம் படிக்கிறப்போ ஒரு 10 தகவல் இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்க குறிப்பெடுத்துப்பீங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு புத்தகத்துல தேர்வு எழுதிட்டோம்னா எல்லா தகவலுமே உங்க கையில இருக்கும். அப்ப எளிமையா தமிழ் என்னாலையும் படிக்க முடியும், என்னாலையும் மதிப்பெண் எடுக்க முடியும்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து ஆங்கில வழி கல்வி படிச்சுட்டு புதுசா முதல் முறையா தமிழ் படிக்கிறவங்களும் இருப்பீங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள விதத்துல இருக்கும். நாளைக்கு ஒரு வகுப்பு தான் இருக்குன்றனால நல்லா படிச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பழைய புத்தகமே பார்க்கலாம். அடுத்து வரும் காலங்கள்ல தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா தலைப்புகளையும் முழுமையா படிச்சுட்டு நம்ம தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு அந்த நேரங்களை வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உண்மையாவே சிறப்பா தேர்வு எழுதலாம். இன்றைய வகுப்பை வந்து இனிதே நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட பின்னூட்டம், எனக்கு இது முதல் வகுப்பு, தமிழ் வகுப்பு, முதல் வகுப்பா தமிழ் எடுத்திருக்கேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட பின்னூட்டங்களை நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது ஒரு ஆக்கமாவும் ஒரு புத்துணர்வோடையும் அடுத்தடுத்து உங்களுக்குள்ள பயணிக்கிறதுக்கு ரொம்பவும் உதவிகரமா இருக்கும். நான் ரொம்ப இன்முகத்தோட நல்லா ஒரு நேர்மறை எண்ணத்தோட வகுப்பு எடுத்திருக்கேன். இதே நேர்மறை எண்ணத்தோட போய் நீங்களும் படிங்க. உங்களோட பின்னூட்டங்களை மறக்காம நீங்க புலனத்துல தெரிவிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அதுல தெரிவிக்கலாம். கண்டிப்பா எல்லாருமே ஒரு குரூப்ஸ்ல இருப்பீங்க, ஒவ்வொரு குழுவுல இருப்பீங்க. அவங்க நண்பர்கள் இணைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஃபீட்பேக், அந்த பின்னூட்டத்தை வாங்கி நீங்க குரூப்ல தாராளமா போடலாம். நீங்க கொடுக்குற பின்னூட்டம் தான் என்னை இன்னும் உற்சாகமா செயல்பட வைக்கும். அதனாலதான் இந்த வார்த்தைய திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேன். இது என்னுடைய முதல் வகுப்பு. அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அரியதொரு சிறந்த தமிழ் வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி. நன்றி மேம். நன்றிக்கா.